வணக்கம் தலைமையிலே. த IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் உலகத்திலேயே மிக அதிக போர்களில் பங்கு பெற்றவர்கள், மிக அதிக வெற்றி வாகை சூடியவர்கள் இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள். ஏன் இன்னைக்கு இந்த பதிவை கொடுக்குறேன்னா, இந்த 22ஆம் தேதி 23ஆம் தேதி ஏப்ரல் 22, 23 கடந்த தினங்களில் இந்த இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் தினம் இஸ்ரேலில் கொண்டாடுவது வழக்கம். சைரன் ஒலிக்கப்படும். மரணம் அடைந்த இஸ்ரேல் இராணுவ மாவீரர்களுக்காக யூத மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே இருந்து அஞ்சலி செலுத்துவது, மௌனமாக நிற்பது அவர்களின் வழக்கம். நேற்று வரைக்கு இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் 25,648 பேர் வீர மரணம் அடைந்துள்ளார்கள். இஸ்ரேல் என்ற தேசம் உருவான பிறகு, IDF என்று உருவான பிறகு இந்த எண்ணிக்கையில வீர மரணம் அடைந்திருக்கிறாங்க. நாளை இந்த எண்ணிக்கை மாறும் நிச்சயமாக. ஏன்னா இந்த பாலைவன பயங்கரவாதிகள் சூழ இவர்கள் இருக்கும்போது சண்டை மற்றும் மரணம் தவிர்க்க இயலாத ஒன்று. இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு, இந்த IDF உருவாக்கப்பட்டு 78 வருடம் ஆகுது. இந்த வருஷத்தை கணக்கு போட்டிங்கன்னா சராசரியாக தினம் 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 ஒரு இஸ்ரேலிய இராணுவ மாவீரர் தன்னுடைய இன்னுயிரை அவர்கள் தேசத்துக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், நாளைக்கு இந்த எண்ணிக்கை மாறும். இஸ்ரேலுக்கு எதிரான போர்களிலும் மற்றும் பயங்கரவாதத்தில் ஈடுபடும் அரபுகளுக்கு எதிராகவும் போரிட்டு இவர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. 3 இராணுவத்தை என்னால் மறக்க முடியாது. மிகப்பெரிய உயர்ந்த மாவீரத்துக்கு சொந்தமான இராணுவங்கள், அதே மாவீரம் இருக்கும்போதே உயர்ந்த தியாகத்துக்கும் சொந்தமான மாவீரர்கள். ஒன்று இந்திய இராணுவ மாவீரர்கள். இந்த இந்திய இராணுவத்துடைய போர், பங்களாதேஷுக்காக நடந்த போர் உலகத்திலேயே மிகச்சிறந்த போர்களில் முதன்மையானது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இங்கே தெரியலங்கிறது தான் ஒரு வேதனைக்கு உரிய விஷயம். இரண்டாவது இஸ்ரேலிய இராணுவ மாவீரர்கள். மூன்றாவது தமிழ் போராளிகள், இலங்கையில் செயல்பட்டவங்க. இந்த 3 பேருமே இவர்கள் பெரியது, இவர்கள் சிறிது பேசவே முடியாது. இந்த 3 பேருமே உலகத்திலேயே மிகப்பெரிய மாவீரத்திற்கும் தியாகத்திற்கும் உயர்ந்த நன்னடத்தைக்கும் சொந்தமானவர்கள். யார் ஒருவரிடம் வீரம் குடிகொண்டிருக்குமோ அவரிடம் தியாகமும் இருக்கும், ஒழுக்கமும் நிச்சயமா இருக்கும். வீரம் இருக்கும் ஆண்களிடமும் பெண்களிடமும் நிச்சயமாக தியாகம், ஒழுக்கம் கூட இருக்கும். கோழைகள் மட்டுமே இந்த அப்பாவி மக்களை துன்புறுத்துவது, ஆயுதம் இல்லாதவர்களை துன்புறுத்துவது, அவர்களுக்கு கீழானவர்களை துன்புறுத்துவதை வழக்கமாக வைத்திருப்பாங்க. மே மாதம் 26ஆம் தேதி 1948 இந்த IDF என்பது முழுமை அடைந்தது. அதற்கு முன்னாலேயே இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு முன்பாகவே அந்த பகுதியில் பல்வேறு பெயர்களில் ஆயுத குழுக்கள், யூத ஆயுத குழுக்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாற்றையுமே சுதந்திரத்துக்கு பின்பாக ஒன்றாக இணைத்து IDF என்று மாற்றினார் இஸ்ரேலிய பிரதமர் டேவிட் பென் குரியோன். இன்னைக்கு இஸ்ரேலில் ஆக்டிவ் மிலிட்ரி, அதாவது எப்பொழுதுமே இராணுவ வீரர்கள். அவங்க 24 மணி நேரமும் 365 நாட்களும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1,69,500 பேர் இஸ்ரேல் இராணுவத்தில் ஆக்டிவ் மிலிட்ரியில் இருப்பாங்க. அதை தாண்டி ரிசர்வ், இந்த ரிசர்வ் என்பவங்களை உடனடியாக கூப்பிட்டு கொள்ளலாம். அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4,65,000 பேர் இஸ்ரேல் இராணுவத்தில் ரிசர்வாக உடனடியாக ஒரு நாளில் அவங்கள ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்படி இருப்பார்கள். அதையும் தாண்டி இஸ்ரேலுக்குள்ள மட்டும் சில நாடுகள் இந்த மேண்டேட்டரி கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கு. ஆனால் அதில் முதன்மையானது இஸ்ரேல் தான். 18 வயதுக்கு மேல் ஆன யூத ஆண்களும்
பெண்களும் கட்டாயமாக இராணுவ பயிற்சி எடுத்து தீர வேண்டும். ஆண்கள் 3 வருஷம் இராணுவ பயிற்சி எடுப்பாங்க. பெண்கள் 2 வருடம் கட்டாய இராணுவ பயிற்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி முடிஞ்சிட்டு இராணுவத்திலே இருக்கலாம், பொது வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். ஆனால் ஆண்கள் திரும்ப வருடத்திற்கு ஒரு முறை திரும்ப கூப்பிட்டு பயிற்சி அவர் கொடுத்துட்டே இருக்கும். பெண்களுக்கு அப்படி அல்ல. இஸ்ரேல் யூத ஆண்கள் பெண்கள் கட்டாய இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாதவர்கள், கைகள் கால்கள் இல்லாதவர்களுக்கும் கட்டாய இராணுவ பயிற்சி உண்டு. அதற்கடுத்து இஸ்ரேலுக்குள்ள ட்ரூஸ் கம்யூனிட்டிம்பாங்க. ட்ரூஸ் மக்கள், அவங்கள யூத மக்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த த்ரூஸ் மக்கள்லையுமே ஆண்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சி 3 வருஷம் உண்டு. அந்த பெண்களுக்கு அது இல்லை. இந்த த்ரூஸ் மக்கள் தான் சிரியாவில் பாதிக்கப்பட்டது போது இஸ்ரேல் இராணுவம் உள்ளே நுழைந்து சிரிய அரபிய பயங்கரவாதிகளை வேட்டையாடியது சமீபத்தில். இந்த த்ரூஸ் மக்கள் எங்கிருந்தாலும் யூத மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3வது சர்சனின், இது ஒரு கம்யூனிட்டி, சின்ன ஒரு மக்கள் கூட்டம். இவர்களுக்கும் இவர்களுடைய ஆண்களுக்கு கட்டாய இராணுவ பயிற்சி உண்டு. ஆனால் இஸ்ரேலுக்குள்ள இருக்கின்ற அரபுகளுக்கு இராணுவ பயிற்சி இல்லை. அவர்கள் எங்களுக்கு இராணுவ பயிற்சி வேண்டும் என்றாலும் கொடுப்பது இல்லை. இஸ்ரேல் இது வழக்கம். சில அரபியர்கள் இராணுவத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஒன்று, அரபு கிறிஸ்துவர்களுக்கு இராணுவ வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அரபுகளையே பெத்தியுன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அவர்களுக்கு இராணுவ பயிற்சி இராணுவ வேலை உண்டு. மற்றபடி இஸ்லாமிய அரபியர்களுக்கு இஸ்ரேலில் இராணுவ பயிற்சியும் அதிகமாக தரமாட்டாங்க, இராணுவ வேலையும் கொடுக்க மாட்டாங்க. 1 அல்லது 2 பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல 1,40,00,000 யூத மக்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள். அதுல 70 லட்சம் பேர் இஸ்ரேலுக்குள்ள இருக்காங்க, 70 லட்சம் பேர் இஸ்ரேலுக்கு வெளியே உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த 1,40,00,000 பேர்ல 18 வயது தாண்டிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இராணுவ பயிற்சி பெற்றவர்கள், இயந்திர துப்பாக்கியை கையாள தெரிந்தவர்கள், எண்ணற்ற பயிற்சிகள் எடுத்தவர்கள். இந்த பயிற்சி கொடுக்குற சமயத்தில் பயிற்சி மட்டுமே இருக்காது, பயிற்சி சிறிது காலம் கொடுக்கப்பட்டு சண்டை களத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஆண்களையும் சரி பெண்களையும் சரி சண்டை களத்துக்கு அனுப்புவாங்க. நிச்சயமாக சண்டை போட வேண்டும். அந்த காலகட்டத்தில் எங்க சண்டை நடக்குதோ அங்கே சண்டை போட்டே ஆக வேண்டும். மரணங்களும் உண்டு, வேற வழியே இல்லை. இந்த எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவம் என்று இஸ்ரேல் இராணுவத்தை சொல்ல முடியும். ஊருக்குள்ளே இருக்கும்போதே இந்த 18 வயதை தாண்டிய ஆண்கள் பெண்கள் பயிற்சியில் இருப்பதனால அனைவருமே இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற 18 வயது தாண்டியவர்கள் இயந்திர துப்பாக்கியோட சுற்றி திருவதை சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் இஸ்ரேலுக்குள்ள போனீங்கன்னா அங்கே நடக்கிற 18 வயசு தாண்டினவங்க அவங்களுக்கு பச்சை நிற யூனிஃபார்ம், இராணுவ பச்சை நிற யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. சாதாரணமாக இயந்திர துப்பாக்கியை தோளில் போட்டு தான் சுற்றுவாங்க. அப்படியும் நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுக்குள்ள. அதை தாண்டி இஸ்ரேலிய பொதுமக்கள் இந்த இராணுவ பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இஸ்ரேலில் வேறு வேலைகளை செய்யும் பொதுமக்கள் ஆண்களும் பெண்களும் இந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு அப்புறம் 5 லட்சம் பேருக்கு மேலே இப்பவே எங்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி கை துப்பாக்கிகளும் இயந்திர துப்பாக்கிகளும் பெற்று கொண்டார்கள். அதுக்கு முன்னால எண்ணற்ற பேர் இருக்காங்க. இன்னைக்கு கை துப்பாக்கியை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படிம்பாங்க, தானியாங்கி முறையில் சுடக்கூடிய கை துப்பாக்கிகள் தான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பது வழக்கம். அதை தாண்டி இயந்திர துப்பாக்கிகளை கொடுப்பது வழக்கம். ஒரு இஸ்ரேலிய பொதுமக்கள் ஒருவர் சண்டை இல்லா சமயத்திலேயே ஒரு ஆட்டோமேட்டிக் கை துப்பாக்கி மற்றும் 100 குண்டுகள் வைத்துக்கொள்ளலாம். 100 ரவுண்டு கொடுக்குறாங்க. இப்போ சண்டை இல்லா சமயத்திலேயே முதல்ல 50 ரவுண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பயங்கரவாதம் பெருகி இருக்கனால 100 தோட்டாக்களும் ஒரு ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியும் அவர்களோட இருக்கும். அவ்வளவு எளிதில் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவது, இஸ்ரேலுக்குள் செல்வது எல்லாமே எளிதான காரியமே அல்ல. அங்குள்ள பொதுமக்களே லட்சக்கணக்கில் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கோடி பேரே அவர்களால் ஆயுதம் எடுக்க முடியும். ஐடிஎஃப்ல 3 பெரிய பிரிவுகள் உண்டு. இஸ்ரேல் மிலிட்டரி, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் இஸ்ரேல் நேவி.
தரைப்படை, விமானப்படை மற்றும் கப்பற்படை மூன்றுமே இந்த இஸ்ரேல் IDF கீழே வரும். உலக புகழ் பெற்ற மொசாத் என்பது IDFக்கு கீழே வராது. அவங்க தனியாக செயல்படுவார்கள். மொசாத் அவர்கள் இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு கீழே கட்டுப்படுறதில்லை. இஸ்ரேல் பிரதமருக்கு மட்டும் கட்டுப்படும் ஒரு அமைப்பு தான் மொசாத். அதனால இஸ்ரேல் இராணுவத்தில் அம்மான் அப்படிம்பாங்க, யூனிட் 8200. இதுதான் இஸ்ரேல் இராணுவத்துடைய உளவு பிரிவு. அதை தாண்டி சின்பத்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கிற அரபுகளையும் இஸ்ரேலை தாண்டி பாலஸ்தீனத்தில் இருக்கும் அரபுகளையும், ஏன்னா பாலஸ்தீனத்தை அவங்க தனி நாடுன்னு ஒத்துக்கிறதில்ல, அதுவும் இஸ்ரேல் தான், அந்த அரபுகளையும் கண்காணிப்பது, களை எடுப்பது சின்பத்தோட வேலை. மொசாத் என்பது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாண்டி உலகம் முழுவதும் செயல்படும் உளவு மற்றும் தாக்குதல் கொலை பிரிவு தான் மொசாத். இது இஸ்ரேல் தரைப்படை சேர்ந்தது. இந்த இஸ்ரேல் தரைப்படையும் உலக நம்பர் 1 சொல்லுவாங்க. அதற்கடுத்து இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பும் உலக நம்பர் 1 சொல்லலாம். குறுகிய தொலைவில் வருகிற சிறிய ராக்கெட்டுகள், ஏவுகணைகளை தடுப்பது அயன் டோம் அப்படிம்பாங்க. இந்த அயன் டோம்லேருந்து ஏவுகணைகள் சென்று குறுகிய தூரத்தில் வருகின்றவற்றை தாக்கி அழிக்கும். அதற்கடுத்து இப்போ இருக்கிறது தான் அயன் பீம், லேசர்கள் மூலமாக சிறிய ரக எதிரின் அச்சுறுத்தலை அளிக்கக்கூடியது. அதற்கடுத்து நடுத்தர தூரத்திலிருந்து வரக்கூடிய பெரிய எதிரி அச்சுறுத்தலை சமாளிக்கக்கூடியது தான் டேவிட் ஸ்ட்ரிங் அப்படிம்பாங்க, அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. அதற்கடுத்து இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தயாரித்த பராக் வான் பாதுகாப்பு அமைப்பு. மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏவுகணையில் அளிக்கக்கூடியதான் ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்பு. இப்படி இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புமே உலக புகழ் பெற்றது. இது IDF கீழே தான் வருது. மூன்றாவது உலக நம்பர்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ், இஸ்ரேலுடைய விமானப்படை மற்றும் விமானிகள். இதுவரைக்கு இந்த அரேபிய நாடுகளுக்கு எதிரான சண்டையில் தொடர்ச்சி அந்த 4 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்ரேலி போர் விமானம் அடிபடலை, ஒரே ஒரு இஸ்ரேல் போர் விமானி எதிரி நாட்டில் சிக்கிக்கல. அந்த அளவுக்கு துல்லியமாக சண்டை போடக்கூடியவர்கள். எல்லைகளை தாண்டி சில நாடுகளை தாண்டி போய் அடிப்பாங்க. நடுவானில் எரிபொருள் நிரப்பி தான் சண்டை போடுவாங்க. அப்படி இருந்துமே ஒரு போர் விமானம் கூட அடி வாங்கியதில்லை. அமெரிக்காவுடைய போர் விமானம் கூட இந்த ஈரானுக்கு எதிரான சண்டையில் அடி வாங்கியிருக்கு, கீழே விழுந்திருக்கு. இஸ்ரேலில் ஒன்று கூட நடக்கலை. அப்படி உலக புகழ் பெற்ற விமானப்படை இஸ்ரேலுக்கு சொந்தமானது. மொத்தமாக 611 இஸ்ரேல் விமானப்படையில் இராணுவ சம்பந்தப்பட்ட விமானங்கள் 611 இருக்கு. இதில் உலக புகழ் பெற்ற F-35 மற்றும் F-15 மற்றும் F-16, அதை தாண்டி அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர்கள் எண்ணற்றதை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அதை தாண்டி உளவு பார்க்கும் விமானங்கள், நடுவானில் எரிபொருளை தரக்கூடிய விமானங்களை இஸ்ரேல் விமானப்படை வச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேல் தரைப்படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை, இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு உலக நம்பர் 1 என்று சொல்லப்படும். சிறிய நாடாக இருந்தாலுமே உலகத்திற்கு சவால் விடும் வகையில் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இன்னைக்கு சண்டைக்கு வந்தாலும் திரும்ப பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இவர்கள் அந்த படைகளை பராமரிக்கிறாங்க. இதை ஒப்பிட்டு பேசும்போது இஸ்ரேலுடைய கப்பற்படை அவ்வளவு பெரிதானது அல்ல. ஏன் கப்பற்படை அவ்வளோ பெரிதாக பராமரிக்கிறதுனா, இதுக்கு முன்னால் நடந்த சண்டைகள் எல்லாமே தரைப்படைகள் தான் பெரிய அளவு இஸ்ரேலுக்குள்ள வந்திருக்காங்க. அதனால இஸ்ரேல் தரைப்படையை மிக வலிமையாக வச்சிருக்காங்க. அதை தாண்டி அந்த கப்பல்கள் வந்தாலுமே இஸ்ரேல் விமானப்படை அதை அழிக்கும் வல்லமையோடு இருப்பது போல பார்த்து கொள்றாங்க. இஸ்ரேல் இராணுவத்தையும் விமானப்படையும் ஒப்பிட்டு பேசும்போது இஸ்ரேலுடைய கப்பற்படை அவ்வளவு வலிமையாக அவர்கள் பராமரிப்பது அல்ல. இஸ்ரேல் இராணுவமே தியாகத்திற்கு சொந்தமானவர்கள். 25,648 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருவரின் பின்னாலுமே மிகப்பெரிய ஒரு தியாக கதை, கண்ணீர் கதை நிச்சயமாக இருக்கும். இந்த இராணுவ தினம் கொண்டாடப்பட்ட போது ஒருவருடைய பெயர் மிக பெரிதாக இஸ்ரேலில் பேசப்பட்டது. நிச்சயமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லெப்டினன்ட் ஜெனரல் காடி
ஐசன்காத். இவர் வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் 41 வருடம் பணிபுரிந்தவர். மே 19, 1960 பிறந்தவர் தான் இந்த காடி. சாதாரண இராணுவ வீரராக இஸ்ரேலுக்குள்ள சேர்ந்தாரு. இந்த 40 வருஷம் படிப்படியாக முன்னேறி எண்ணற்ற சண்டைகளில் கலந்து கொண்டு மிகப்பெரிய தாக்கும் தளபதி வீரராக இருந்து இஸ்ரேல் இராணுவத்தில் முப்படை தளபதியாக, இஸ்ரேல் இராணுவத்தின் 21வது முப்படை தளபதியாக இந்த லெப்டினன்ட் ஜெனரல் காடி ஐசன்காத் மாறினார். இந்த காசா சண்டையப்போ, அந்த காசா அக்டோபர் 7 தாக்குதல் நடந்த பிறகு இஸ்ரேலில் வந்து வார் கேபினட் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ இல்லை, இப்போ கலைச்சிட்டாங்க. அன்றைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு, அன்றைய போர்க்கால அமைச்சர் யோவ் காலண்ட், அன்றைய முப்படை தளபதி ஹெர்ஸி ஹெல்வி கூட முன்னாள் 2 முப்படை தளபதி இருந்தாங்க. ஒருவர் பென்னி கான்ஸ் மற்றும் இன்னொருவர் இந்த காடி ஐசன்காத். இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்துதான் இந்த காசாவை அழித்தார்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருவராக இந்த பென்னி கான்ஸ், காடி ஐசன்காத், பிறரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் பிரதமர் மற்றும் முப்படை தளபதி, இராணுவ அமைச்சர்கள் இருந்து கொண்டு இப்போ இந்த சண்டைகளை தொடர்ந்து செய்கிறாங்க. இந்த காசா தரைவழி சண்டை நடந்தப்ப இந்த காடி ஐசன்காத்துடைய மகன் 25 வயதாகுது, சார்ஜன்ட் கால் மேயர் ஐசன்காத். இவர் வந்து ரிசர்வ் இராணுவத்துக்கு அழைக்கப்பட்டார். உடனடியாக அவரும் சண்டைக்கு போனார். டிசம்பர் 7 2023 காசாவுக்குள் நடந்த சண்டையில், வெடிகுண்டு விபத்தில் இந்த இஸ்ரேல் இராணுவ முப்படை தளபதி காடியுடைய மகன் காசாவுக்குள் கொல்லப்பட்டார். டிசம்பர் 7 2023. அதற்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 8 காடியுடைய மருமகன் 19 வயது அவருக்கு சார்ஜன்ட் மாய் கோகன் ஐசன்காத், அவர் அதுக்கு அடுத்த நாளே கொல்லப்பட்டார் காசா சண்டைக்குள்ள. அதுக்கப்புறம் நவம்பர் 17, 2024 இன்னொரு மருமகன் கேப்டன் யோகே பாசி கொல்லப்பட்டார் சண்டையில் காசாக்குள்ள. இந்த 3வது கொல்லப்பட்ட கேப்டன் யோகே வந்து அமெரிக்காவில் இருந்தவர், அமெரிக்க சிட்டிசன். இந்த இஸ்ரேல் சண்டையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். இந்த காசா சண்டையில் மட்டுமே இந்த இஸ்ரேல் இராணுவ முப்படை தளபதியின் ஒரு மகன் மற்றும் 2 மகன்கள் அது அடுத்து கொல்லப்பட்டார்கள். அங்கே முப்படை தளபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சண்டை என்று வந்துவிட்டால் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மரணமும் அடைய நேரிடலாம் என்பதற்கு இந்த காடியுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக அமையும். அவர் என்ன பதிவு பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய 41 வருட இராணுவ வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் கூட அழுததில்லை. எண்ணற்ற சண்டையில் கலந்துருக்கேன், எண்ணற்ற தாக்குதல் நடத்தியிருக்கேன், மிகப்பெரிய வெற்றி வாங்கி கொடுத்துருக்கேன், இழப்புகளை சந்தித்திருக்கேன். 41 வருஷம் நான் அழுததில்லை. 50 வருஷமாகவே எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேயே நான் அழுததில்லை. என்னுடைய மகனை அடக்கம் செய்யும் போது என்னுடைய இராணுவ வாழ்க்கையில் நான் தொடர்ச்சியாக 41 வருஷம்னால என்னுடைய மகன்களுடன் நான் நாட்களை செலவு பண்ணியதே இல்லை. என்னுடைய மகனோடு உட்கார்ந்து பேசியதோ அரவணைத்ததோ கிடையாது. முழுக்க குடும்பத்தை என்னுடைய மனைவி தான் பார்த்து கொண்டார். அந்த அடக்க ஊர்வலம் நடக்கும்போது அந்த அவருடைய மகனுடைய உயிரற்ற உடலை புதைக்கும் போது கதறி கண்ணீர் விட்டு அழுதார் இந்த காடி. கிட்டத்தட்ட இரும்பு மனிதன் பார்ப்பாங்க இஸ்ரேலில், காடி அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் கதறி அழுதார். அவரை யாராலுமே சமாதானப்படுத்த முடியல. ஒரு அப்பா இருக்கும்போது மகன் மரணம் அடைவது, அகால சிறிய வயதில் அவரை புதைப்பதெல்லாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இந்த வருஷமும் இந்த காடியுடைய வாழ்க்கை மிக பெரிதாக இஸ்ரேலில் பார்க்கப்பட்டது. இவர் மட்டுமல்ல, இவரை போன்ற எண்ணற்றவர்கள் இப்படி தங்களுடைய மகனை, மகளை, பேரனை, பேத்தியை பறி கொடுத்துருப்பாங்க இஸ்ரேலில். நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், 25,648 பெயருடைய மரணமும் மிகப்பெரிய தியாகம், அதை கேட்கும்போது பின்னால் மிகப்பெரிய கண்ணீரை வரவழைக்கும் நிகழ்வுகளை கொண்டது.
இஸ்ரேலில் இதுக்கு வேற வழியே இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயமாக சண்டைகளில் நடக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இந்த கோழை அரபுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற கோழை அரபுகள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அரபியர்கள் இஸ்லாமியர்களை சேர்த்தா 230 கோடிக்கு மேலே இருப்பாங்க. இத்தனை பேர் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன நாடு, அன்பை விரும்பும் நாடு, அநேக கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்த நாடு இஸ்ரேல். அந்த சின்ன மக்கள் தொகை உள்ள மக்களோடு தினம் தினம் போரிடுவது, வன்முறையை தூண்டி பயங்கரவாதம் செய்வது, அந்த சின்ன மக்கள் தொகை உள்ள கூட்டத்தை கொள்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நிச்சயமாக நீங்கள் இந்த IDF-ஐ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப வேண்டுதல்களில் இந்த IDF-க்காகவும் மற்றும் இஸ்ரேல் மக்களுக்காகவும் இஸ்ரேல் தேசத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றிகள்.